இரண்டு பெண்கள் தங்களுடைய கிராமத்திலிருந்து பக்கத்து நகரத்துக்கு சென்று கருவாடு விற்று வருவது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. ஒரு முறை அந்த இருவரும் கருவாடு விற்பதற்காக நகரத்துக்கு செல்கிறார்கள். அங்கே கருவாடு விற்று தீரும் முன்னதாகவே வானம் இருள ஆரம்பிக்கிறது. இடி இடிக்கிறது, மின்னல் அடிக்கிறது. இவர்கள் எப்படியாவது வீடு சென்று விட வேண்டும் என்ற நோக்கத்தில் அங்கிருந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நகரத்தை தாண்டுவதற்கு முன்பதாக பலத்த மழை கொட்டுவதற்கு ஆரம்பித்தது. என்ன செய்வதென்று அறியாமல் அருகாமையில் உள்ள ஒரு கடையிலே அவர்கள் ஒதுங்கினார்களாம். அந்த கடை பூக்கடையாக இருந்தது. நெடுநேரம் அந்த கடையில் நின்று கொண்டிருந்தார்கள். மழை நின்ற பாடில்லை. எப்படி வீட்டுக்கு செல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார்களாம். அந்த பூக்கடைக்காரர் சொன்னாராம், மழை நிற்பது போல் தெரியவில்லை, இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு செல்வதற்கு சிரமமாகிவிடும். இந்த கடையின் மாடியிலே ஒரு அறை இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த இரவிலே இங்கே தங்கிவிட்டு காலையில் எழுந்து செல்லுங்கள் என்று சொன்னாராம். யோசித்துக் கொண்டிருந்த இந்த பெண்மணிகள் சரி என்று ஒத்துக்கொண்டு அந்த மாடியிலே போய் தூங்குவதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். ஒரு பக்கம் அங்கே வண்ண வண்ண மலர்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. இரண்டு பேரும் புரண்டு புரண்டு படுக்கிறார்கள். தூக்கம் வந்த பாடில்லை. நெடுநேரமாகியும் அவர்கள் தூங்கவில்லை. உடனே என்ன செய்தார்களாம், அப்படியே அந்த கருவாட்டு கூடைகளை எடுத்துக்கொண்டு அந்த மழையின் தண்ணீரிலே கொஞ்சம் நனைத்து அதை தலைமாட்டின் அருகே வைத்து அவர்கள் தூங்க ஆரம்பித்தார்களாம். இப்போது அவர்களுக்கு நல்ல தூக்கம் வர ஆரம்பித்தது. அந்த கருவாட்டு வாசனையிலே இருந்த அந்த ரெண்டு பெண்மணிகளுக்கு அந்த பூக்கடையில் உள்ள அந்த பூவின் வாசத்திலே அவர்களுக்கு தூங்க முடியவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படித்தான் பாவ வாழ்க்கையிலே பழகி போன நாம், பாவத்திலே புரண்டு கொண்டிருக்கிற நமக்கு பரிசுத்தம் என்பது ஒவ்வாத காரியமாக மாறிவிடும். நன்மை செய்வது என்பது பிடிக்காத காரியமாக மாறிவிடும். வேதத்திலே எரேமியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். பாவத்திலே நாம் அதிகம் பழகும் பொழுது நன்மை செய்வதும் பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்திலே ஈடுபடுவதும் இயலாத காரியமாக மாறிவிடுகிறது என்பதை இந்த கதை நமக்கு சொல்லித் தருகிறது. இரண்டு பெண்கள் தங்களுடைய கிராமத்திலிருந்து பக்கத்து நகரத்துக்கு சென்று கருவாடு விற்று வருவது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. ஒரு முறை அந்த இருவரும் கருவாடு விற்பதற்காக நகரத்துக்கு செல்கிறார்கள். அங்கே கருவாடு விற்று தீரும் முன்னதாகவே வானம் இருள ஆரம்பிக்கிறது. இடி இடிக்கிறது, மின்னல் அடிக்கிறது. இவர்கள் எப்படியாவது வீடு சென்று விட வேண்டும் என்ற நோக்கத்தில் அங்கிருந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நகரத்தை தாண்டுவதற்கு முன்பதாக பலத்த மழை கொட்டுவதற்கு ஆரம்பித்தது. என்ன செய்வதென்று அறியாமல் அருகாமையில் உள்ள ஒரு கடையிலே அவர்கள் ஒதுங்கினார்களாம். அந்த கடை பூக்கடையாக இருந்தது. நெடுநேரம் அந்த கடையில் நின்று கொண்டிருந்தார்கள். மழை நின்ற பாடில்லை. எப்படி வீட்டுக்கு செல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார்களாம். அந்த பூக்கடைக்காரர் சொன்னாராம், மழை நிற்பது போல் தெரியவில்லை, இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு செல்வதற்கு